இந்த சின்ன பொண்ணு எப்பயுமே இந்த கொரில்லாவை பாக்குறதுக்கு ஜூக்கு போறா. ஒரு நாள் அவ வரைஞ்ச படத்தை அந்த கொரில்லா காமிக்கிறா. அந்த கொரில்லாவும் பாக்குது. உடனே அந்த சின்ன பொண்ணு அந்த கொரில்லாக்கும் கொஞ்சம் கிரையான்ஸ் கொடுக்குது. அந்த கிரையான்ஸ் எல்லாம் எடுத்து அந்த கொரில்லா ஏதோ வரைய ட்ரை பண்ணுது. மறுநாள் அந்த சின்ன பொண்ணு வந்து பாக்குது, அந்த கொரில்லா ஏதோ சின்னதா வந்து வரைஞ்சு வச்சிருக்கு. இந்த பொண்ணுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இது வந்து டெய்லி வழக்கமா மாறிடுது. அந்த கொரில்லா டெய்லி ஒவ்வொரு டிராயிங் வரைஞ்சு வரைஞ்சு கொடுக்குது. இந்த பொண்ணும் பார்த்து சந்தோஷப்படுது. ஒரு நாள் வரையறதுக்காக வாட்டர் கலர் பெயிண்ட கொண்டு வந்து அந்த பொண்ணு கொடுக்குது. இதை பார்த்தோன்னா கொரில்லா வந்து கண் கலங்கிருது. இந்த கொரில்லாக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருது. அது காட்டுல சந்தோஷமா இருக்கும்போது மண்ணு களிமண் எல்லாம் வச்சு படம் வரைஞ்சு சந்தோஷமா இருந்திருக்கும். இதை சின்ன வயசுலயே சிறை பிடிச்சிட்டாங்க. அன்னையில இருந்து எல்லாத்தையும் மறந்துருச்சு. இந்த வாட்டர் கலரை பார்த்தோன்னா பழைய நினைவுலாம் ஞாபகம் வந்து அது சோகமா இருது. உடனே இந்த வாட்டர் கலர் எல்லாம் வச்சு அது மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே இது பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்குது. இது வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிருது. எல்லா நியூஸ் சேனலும் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க, என்னடா ஒரு குரங்கு வரையுது அப்படின்னு. கடைசியில் அந்த பெயிண்டிங்கை பார்த்து எல்லாரும் அரண்டு போயிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா அது சின்ன வயசுல வாழ்ந்த காட்டை தான் அது வரைஞ்சு வச்சிருந்திருக்கு. இது லைவா பார்த்து எல்லாருமே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த குரங்கை விடுங்கடா அப்படின்னு. அப்பதான் ஜூவோட டைரக்டர் ஒரு போட்டோ எடுத்து அந்த கொரில்லாட்ட காமிக்கிறாரு. இவரும் அந்த சின்ன கொரில்லாவும் அவர் கையில இருக்குது. இவர் சின்ன வயசுலயே தூக்கிட்டு வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கொரில்லாவை கொண்டு போய் விட்டுறாரு.